நான் கூட நினைச்சேன் நீங்க கோணாவும் பூனாவும் சூனாவும் இருப்பீங்க. ஆமா நீ கேன போனா நீ பேசுறது எனக்கு தெரியுது. ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு ஆம்பளை பிள்ளை சௌரியத்தில் பேசக்கூடாது. ஆட்டா கோயிலா இன்னைக்கு போன ஒரு பொசிஷன் ஆள புண்டு படிப்பியா போட்டி வந்துருச்சு படிப்பில எனக்கு போட்டி வந்துருச்சு எங்க படிப்பில படிப்பிலமா மைக் செட்டுக்காரனே லைட் ஆஃப் பண்ணி போடுங்க கோயிலா நீ போடு 5000 இது புடி சொல்லிட்டாங்கப்பா யாரும் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா எங்க அதுக்கு நான் என்ன செய்யணும் தள்ளிடுவேன் உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும் நான் சரியான பொம்பளை உனக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு இந்த போட்டி நான் ஜெயிச்சு நீ தோத்து போயிட்ட நீ எனக்கு கொண்டாட்டி அதான் நீ ஜெயிச்சு நான் தோத்துட்டு வச்சுக்க நான் உனக்கு புருஷன் ரெண்டு ஒண்ணுதான் முண்டோம் அது நல்லாவா இருக்கும் அடுப்புல செஞ்சா வெந்து போயிருமா ரவையில செய்வாங்க ரவையில செய்யறாங்களா பகல்ல செய்யறாங்க கேட்கல உப்புமா எதுல பண்ணுவாங்க அடிக்காம நெஞ்சு நிமிந்து அடி பிரிய பிடிக்குவாங்க அதான் கோவட்டு மறைமுக தாக்குதல் பண்ணி ஓட்டனையா போட்டு தள்ளிட்டேன் கால்ல விழுந்தத வெக்கம் இல்லாம கௌரவமா சொல்றேன் உங்க உகர மசாலா பதிவு இதுல வேற என் பழத்தை பாரு உன் புட்டு பழத்தை பாரு என் வீரத்தை பாராட்டி ராணுவத்துல இட்லிக்கு தேவை ரெண்டுமே தான் வேணும் அதுவும் கிடையாது என்ன அரிசி உளுந்தும் தேவை அரிசி உளுந்தையும் மட்டும் ஆட்டினா என்ன வரும் மாவு வரும் இல்ல குழப்பம்னு வெள்ளையா வரும் அதுதான் மாவு எந்த வந்தீங்க என்ன வேலைக்கு வந்தீங்க என்ன பேச வந்தீங்க என்ன நினைச்சிட்டு வந்தீங்க எதுக்காக வந்தீங்க யாரு கூட வந்தீங்க எந்த வண்டியில வந்தீங்க என்ன சாப்பிட்டு வந்தீங்க எங்க என்ன பேச வந்தீங்க இந்த பொம்பளை பார்த்து என்ன கேட்கணும்னு வந்தீங்க நீங்க எதுக்காக வந்தீங்க முதல்ல உங்க பேர் என்ன உங்க ஊர் என்ன உங்க அப்பா பேரு உங்க அம்மா பேரு சரி மணல்ல உனக்கு இருந்தா அப்படித்தான் போகும் சரி என்ன எதுவும் வரும்போது கீழே குப்பரை விழுந்தீங்க பரடி ஏன் டாக்டர் அப்படி கேக்குறீங்க இல்ல எதுவும் கல்லு தறி விட்டு விழுந்தியோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே நெஞ்சு வீங்கி இருக்கியா என்னம்மா ஹலோ யாருங்க நீங்க ஹலோ யாருங்க ஏய் அந்த கையை பிடிக்காத யாருன்னு சொல்லு என்ன நீங்க யாரு எதுக்காக வந்தீங்க என்ன வேலைக்கு வந்தீங்க அதை சொல்லுங்க ஒரு பொம்பளை பிள்ளை என்ன ஆடிட்டு இருக்கேன் வந்து நீங்க இடிச்சிட்டீங்க இடிச்சது நீங்க தப்பு அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் நீங்க என்ன பேச வந்தீங்களோ அதை பேசுங்க நீங்க என்ன பேசியா நான் தான் வந்தவரை பேசிட்டு இருக்கேன் நீ பேசுங்க அட பேசுங்க எப்பதான் பேசுவீங்க நான் தான் கேக்குறேன் பேசுங்க உனக்கு தொட்டு பேசினா பிடிக்காதோ பிடிக்காது போட்டு வளர்ப்புனாச்சும் பிடிக்குமோ என்னத்த கேக்குறேன் நீங்க யாரு ஏமா ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு சௌரியத்தில் பேசக்கூடாது ஆட்டா கோயிலா இன்னைக்கு போற ஒரு பொசிஷன் ஆள புண்டு அறிவுராஜ் என்ன பேசணுமோ அதைத்தான் பேசுவேன் நீ என்ன பேச நினைக்கிறீரோ அதுதான் பதில் சொல்லுவேன் என்ன வேணுங்கிறப்ப என்ன வேணுங்கிற நெஞ்சில கை வச்சுட்டாரா நெஞ்சில அதுக்கு நான் என்ன செய்யணும் தள்ளிடுவேன் உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும் நான் இந்த பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளி விட்டு நாளைக்கு சங்கத்துல போய் 1.5 லட்சம் ரூபாய் அவதாரம் கட்டணும் நீ உட்காந்து வேடிக்கை பார்க்கணும் உன் மிருதகத்தை வச்சு விட்டே கட்டணும் யார பார்த்து மேல யார பார்த்து நீ வம்பல் காத்துற ஒரு ஆம்பளை மேல கை வச்சுட்ட நாளைக்கு இந்த ஏரியால எங்க ஆம்பளையா பழத்தை பாக்குறியா என்ன பழத்தை பாக்குறியாமா இந்த பழம் வச்சிருந்தா ஆம்பளையா பழத்தை பாக்குறியா என்ன பழத்தை என் வீரத்தை பாக்குறேன்னு இந்த பழத்துலதான் ஈய மொக்கிது என் வீரத்தை பத்தி உனக்கு தெரியாது என்ன பண்ணுவீங்க வீரத்தை தெரிஞ்சு என்ன பண்ணுவீங்க விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்ல 10 பேர் அடிக்க வந்தாங்க ஐயோ அப்புறம் ஒரே ஆள் என்ன பண்ணீங்க கையில ஒரு ஆயுதம் இல்லம்மா என்ன எப்படி சமாளிச்சீங்க 10 பேரும் ஒரே ஆள் கையில ஆயுதம்லாம் எப்படி சமாளிச்சீங்க அவங்க அடிக்க வந்தாங்கம்மா வந்தாங்க நீங்க பரசாலியாச்சே எடுத்து தூக்கி காமிச்சிருப்பீங்கல்ல இல்லம்மா பின்ன வெட்டி இருப்பீங்கல்ல இல்லையே ஒருத்தர் ஓட
இருப்பீங்களா? அவன் டவுசரை உருவி அமுச்சு விட்டுருப்பீங்களா? ஒவ்வொருத்த மண்டை உடைச்சு விட்டுருப்பீங்களா? என்ன பண்ணீங்க? அவங்க காலில் கும்பிட்டு கேள்மா 10 பேர் அடிக்கிறோம் நெஞ்சு நிமிந்து அடி பிய பிடிக்க அதான் போட்டு மறைமுக தாக்குதல் பண்ணி ஒருத்தனையா போட்டுட்டேன். காலில் விழுந்தத வெக்கம் இல்லாம கௌரவமா சொல்றேன். உங்க உகர மசாலா பதிவு இதுல வேற என் பழத்தை பாரு, உன் புட்டு பழத்தை பாரு. என் வீரத்தை பாராட்டி ராணுவத்துல கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிட்டாங்க? துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு. நானும் துப்பாக்கி எடுத்து முடியுமா? துப்பாக்கி எடுத்துனாங்க. நான் சுட அவங்க சுட்டாங்க சுட்ட குண்டு கூட உடம்புல வந்துருச்சு. எல்லா குண்டையும் செத்து பாருப்பியா? எல்லா குண்டையும் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்கம்மா. ஆனா 2 குண்டு மட்டும் எடுக்கல. எல்லா குண்டையுமே ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. 2 குண்டு எடுக்கல. எந்த குண்டு? அது தோல்வியில தொங்க போட்டுருக்கீங்க. எங்க? நீ வாடி கையை விட்டு பிடிக்க கூடாது. சீச்சி அப்புறம் கொலை கேஸ்ல உள்ள போயிடுவேன். சீச்சி கேட்கணுமா? ஏய் கோயிலா நமக்கு பிடிக்காதுப்பா. உனக்கு பிடிக்காதா? வேற என்ன பிடிக்கும்? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. உனக்கு பிடிக்கல? இல்லங்க எனக்கு பிடிக்கல. நீட்டி பேசினா உனக்கு பிடிக்காது. என்னத்த? எனக்கு நீட்டி பேசினா பிடிக்காது. என்ன நீட்டி பேசினா பிடிக்காது? கையை நீட்டி பேசினா பிடிக்காது. கையை நீட்டி பேசினா பிடிக்காது. அப்புறம் எப்படி உங்ககிட்ட ஒரு பழமை சொன்னா இப்படித்தான் சொல்ல முடியும்? நீங்க யாரு, எந்த ஊருக்கு வந்தீங்க, என்ன வேலைக்கு வந்தீங்க, என்ன பேச வந்தீங்க, என்ன நினைச்சிட்டு வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, யாரு கூட வந்தீங்க, எந்த வண்டியில வந்தீங்க, என்ன சாப்பிட்டு வந்தீங்க, எங்க என்ன பேச வந்தீங்க, இந்த பொம்பளை பார்த்து என்ன கேட்கணும்னு வந்தீங்க, நீங்க எதுக்காக வந்தீங்க, முதல்ல உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, உங்க அப்பா பேரு, உங்க அம்மா பேரு எங்க கேளுமா, உங்க பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, நீங்க பேசுங்க. நீங்க பேசுறத கேட்கத்தானே நானும் வந்திருக்கேன். நான் என்ன பேசுறேன்னா அதுதான் நீங்களும் பேசணும். நீங்க என்ன பேசுறீங்களா? அடி எங்க வீட்டுல என்ன பண்ணுவீங்க? நீட்டப்பட்ட ஆம்பளை காட்டவங்க முன்பது நீ காட்டவங்க நீட்டல வச்சுட்டு ஓட்டணும். தேவையில்லாம ஓட்டணும். மே ஓட்டு கீ ஓட்டு புடிச்சு போடும். பகல் ஓட்டு போய் என்ன பத்தி தெரியாது. போட்டா புடிங்கி பொன்னம்பள பேச்சு மாதிரி பேசிட்டு இருக்கா. என்னை பத்தி தெரியாது. என்ன பேசிட்டு இருக்காங்க? ஆடுவேன். இந்த இடத்துல நானும் ஆடுவேன். ஓடுவேன். நானும் ஓடுவேன். நான் உட்காருவேன். நானும் உட்காருவேன். நான் படுப்பேன். நான் படுத்து தூங்கிடுவேன். படுப்புமா? நான் உள்ள படுத்து தூங்கிடுவேன். போட்டி வந்துருச்சு. படுப்பீல? உனக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு. எங்க படுப்பீல? படுப்பீலமா? மைக் செட்டுக்காரனே லைட் ஆஃப் பண்ணி போடுங்க. போயிடா நீ போடு. 5000 அம்மா பூச்சாடி. அம்மா பூச்சாடி. நானும் படுத்தேன். நீ படுத்துனா அங்கே வச்சு போய் படுறான். உங்களோட நான் தான் படுத்தானு. என்ன விஷயம்? இவ்வளவு பேசுறீல்ல நீ சரியான பொம்பளை. உனக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு. இந்த போட்டி நான் ஜெயிச்சு நீ தோத்து போயிட்ட. நீ எனக்கு கொண்டாட்டி. அதான் நீ ஜெயிச்சு நான் தோத்துட்டு வச்சுக்க. நான் உனக்கு புருஷன். 2 ஒண்ணுதான் முண்டா. சரி போட்டி நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. சரி ஏமா உப்புமா எதுல பண்ணுவாங்க? உப்புமா எதுல பண்ணுவாங்க? எதுல பண்ணுவாங்க? உப்புமா அடுப்புல பண்ணுவாங்க. உப்புமா எதுல பண்ணுவாங்க? அடுப்புல போய் செய்வாங்க. அது நல்லாவா இருக்கும்? அடுப்புல செஞ்சா வெந்து போயிருமா? ரவையில செய்வாங்க. ரவையில செய்யறாங்களா பகல்ல செய்யறாங்களா கேட்கல. உப்புமா எதுல பண்ணுவாங்க? ஏய் ரவை வேற இரவு வேறயா? உப்புமா எதுல பண்ணுவாங்க? ரவையில செய்வாங்க. எதுல பண்ணுவாங்க தெரியுமா? எதுல? சட்டியில தான் பண்ணுவாங்க. சட்டியில பண்ணுவாங்க. சட்டி. ஏமா இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா? இட்லிக்கு தேவை ரெண்டுமே தான் வேணும். அதுதான் கிடையாது. என்ன? அரிசி உளுந்தும் தேவை. அரிசி உளுந்தையும் மட்டும் ஆட்டினா என்ன வரும்? என்ன வரும்? மாவு வரும். இல்ல குழப்பம்னு வெள்ளையா வரும். அதுதான் மாவு. பெண்கள் குளிக்கும் போது என்ன போட்டு குளிச்சா நல்லது? பெண்கள் குளிக்கும் போது ஷாம்பு சோப்பு மஞ்சள் இதெல்லாம் போட்டு குளிக்கிறது நல்லது. மசிறு போட்டு குளிக்கணும். அது போட முடியாது. இதெல்லாம் போட்டு குளிச்சா நல்லது இல்லை. தாப்பா போட்டு குளிச்சா தான். என்ன சாப்பிட்டு வந்தீங்க? வைட்டமின் பி. நான் கூட நினைச்சேன் நீங்க கோனாவும் பூனாவும் சூனாவும் திட்டிருப்பீங்க. ஆமா நீ கேன போனா நீ பேசுறது எனக்கு தெரியுது. நான் என்ன சொன்னேன்? கோனானா புட்டு சுண்டல் சாப்பிடுங்க. கோனானா கொண்டக்கடலை, பூனானா புரோட்டா, சூனானா சூப்பு. நல்ல உட்காந்து சூப்பு. சூப்பியா? நீ சூப்பு. நம்ம சூப்பு சாப்பிடுற சரியா சொல்லுங்க. ஏன் கேள்மா நான் கோனா கேனா பூனான்னு என்ன தெரியுமா? கேனா பூனானா கேட்டு புரிஞ்சு பேசக்கூடிய பிள்ளை. அப்படி தெளிவா சொல்லுங்க. அப்படி சொல்றேன். ஏமா இப்ப இவ்வளவு பேசுறீங்க. பேசுறேன். சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம்? சூப்பர்னா ஒரு இப்ப இந்த ஊருக்கு வர்றேன் அப்படின்னா நான் போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன். இந்த ஊருக்கு போறோம் நல்ல கலகலன்னு ஒரு நல்ல கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு போவோம் அப்படின்னு போய் ஒரு துணியை பார்த்து சூப்பரா இருக்கு எடுத்தா அதுக்கு பேர் சூப்பர். சூப்பர். அந்த சூப்பரான துணிக்கு இன்னொரு துணி ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் ஆஃபர். அதமா கிடையாது. கோயிலா உன்னைய தாலியை கட்டி கூட்டு போனா சூப்பர். என்னை தாலி கட்டி கூடவே ஒரு தங்கச்சியை கூட்டு போனா அது ஆஃபர். எனக்கு தான் தங்கச்சி இல்லையே. அப்ப உங்க அக்காவை கூட்டு போயிருவோமே. எனக்கு அக்காவும் இல்லையே. அப்ப உங்க அம்மாவை கூட எங்க அம்மா இருக்கியா? உங்க அம்மாவும் இல்லையா? என்ன மசருக்கு அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணது? ஏமா பொம்பளை இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ண கிட்டி அடிக்கிறது பேண்ட் சிப்பு கோழி முட்டையும் ஒண்ணு
அது எப்படிங்க? கோழி முட்டைக்குள்ள இருந்து என்ன வரும்? குஞ்சு வரும். 2 சிப்புக்குள்ள இருந்து இருந்தா வரும், இல்லாட்டா வராது. ஏமா பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? வீட்டு வேலை. அதுவும் கிடையாது. பெண்களுக்கு ஓயாத வேலை பிள்ளை போக்குற வேலை. அப்படி சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு ஓயாத வேலை மாறாப்ப இழுத்து இழுத்து மூடக்கூடிய வேலை. ஏமா ஒரு மாடு 5 மாசம், இன்னொரு மாடு 10 மாசம், எது முன்னால கண்டுபிடிப்படும்? ஒரு மாடு 5 மாசம், இன்னொரு மாடு 10 மாசம் அப்படின்னா 10 மாசத்து மாடு தானே முன்னாடி கண்ணு போடும். இல்ல, எல்லா மாடுமே பின்னால. மாட்டுக்கு என்ன ஓட்டா பால் கறக்கும்? மாட்டுக்கு என்ன ஓட்டா பால் கறக்கும்? மாட்டுக்கு புல்லு புண்ணாக்கு தவிடு இதெல்லாம் போட்டா பால் கறக்காது. பின்ன மாடு கண்ணு குட்டி ஓட்டாத்தையும் பால் கறக்கும். இல்லன்னா 10 படி மூத்திரம் தான். கை தட்டுங்கடா. ஏமா சரிம்மா, நான் யாரு எல்லாம் தெரியா பேசிட்டு இருக்கேன். நீங்க யாருங்க? பெரிய டாக்டர். டாக்டரா? டாக்டரா? டாக்டர் டாக்டர் எனக்கு உங்களோட உடம்பே சரியில்லை டாக்டர். அப்படியா? என்னோட வியாதி எல்லாம் சொல்றேன் கேக்குறீங்களா? இந்த வியாதி எல்லாம் சொல்றேன் கேக்குறீங்களா? டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டு வந்திருக்காங்க. மூடியா சப்பவாய். ஏமா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நான் எனக்கு உடம்பு சரியில்லாத சொல்றேன் கேக்குறீங்களா? நான் சொல்லுவா. தூங்கும் போது கண்ணே தெரிய மாட்டேங்குது. நல்லதா? தூங்கும் போது கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஆமா, மணல்ல ஒண்ணுக்கு தான் நொர நொறையா போகுமே. நொர நொறையா போகுது. ஆமா. எனக்கு சோறு திங்கணும்னா கை ஆய் ஆணுமே. சோறு திங்க போனா வாய் ஆங்குது. தண்ணி குடிக்க போனா கழுத்து தூக்குது மேல. ஒண்ணு கடிக்கலான்னு அர்ஜென்ட் ஒண்ணு கடிக்கலான்னு போனா நொர நொறையா வருது டாக்டர். எனக்கு தெரியும், மணல்ல ஒண்ணுக்கு இருந்தா அப்படித்தான் போகும். சரி, என்ன எதுவும் வரும்போது கீழே குப்பரை விழுந்து பரடி விழுது. ஏன் டாக்டர் அப்படி கேக்குறீங்க? இல்ல எதுவும் கல்லு தடிக்கிட்டு விழுந்தியோ? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. நெஞ்சு வீங்கி இருக்கியா? என்னம்மா? சரிம்மா, டாக்டர் டாக்டர் எனக்கு வியாதி வந்து தூங்கும் போது கண்ணே தெரிய மாட்டேங்குது. நான் திறக்க வைக்கிறேன். உன்னை நான் செக்ஸ் பண்ணவா? ஐயோ, செக்அப் பண்ணட்டுமா? தெளிவா சொல்லுங்க. நான் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன். என்ன படிப்பு? உன் பேர் என்ன? என் பேர் கோகிலா. கோகிலா? என் பேர் என்ன தெரியுமா? என்ன? குத்துராசா. யாரைய? கோகிலா. ஓய், குத்துராசன் கூப்பிடுமா? உங்க பேரை கூப்பிடுவா? கோகிலா குத்துராசா. காட்டுனா தானே குத்தும். பேரு தானே சொல்றீங்க. ஊசி குத்துறதுமா? தெளிவா சொல்லுங்க. கோகிலா, நான் சொல்ல மாட்டேன். உனக்கு எத்தனை? என்னது? நான் புருஷனே கேட்டேன். ஏமா நீ வேற வயசு எத்தனை? எனக்கு வயசு 23. வயசுக்கு வந்துட்டியா? வயசுக்கு வரதுன்னா வயசுக்கு என்ன குச்சி எடுத்து குத்துறா? ஐபார் ஐஸ்வர்யா வச்சுக்கிட்டு தெரியுறியா? வயசுக்கு வரதுன்னா என்னங்க? வயசுக்கு வரது தெரியாதா? தெரியாது. நேத்து வந்து உள்ளதான் போட்டா பிடிச்சு வச்சிருந்துச்சு. என்னங்க? சீர் கொண்டு வந்தது. சரி சரி. ஆமா, ஒண்ணு இன்னும் ஒரு தடவை வயசுக்கு வந்து ஒரு தடவை கூட வயசுக்கு வரவே இல்ல தெரியுமா? நம்ம வீட்டை போய் வா, சீக்கிரமா வயசு கழுத்துல மாட்டிக்க. ஏன் கேளுமா, இதுவே சங்கத்தை பக்கிட்டு வா. நம்ம ஒரு வயசுக்கு வரல. அப்படியா? பரவாயில்ல, அப்படித்தான் இருக்கு. அந்த ஆளு கல்யாணமே ஆகல, 7 பிள்ளை இருக்குது. சரிம்மா, நான் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன். பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன். பெரிய படிப்பு? என்ன படிப்பு படிச்சீங்க? நீ வரல விடுறியா? சோறு திங்கிற கைய போய் விடுறாங்களாம்மா. என்னைக்கு சொல்றேன் சொல்லுங்க. பிஆர்சி, எம்பிடிசி, என்என்எல், பிஎல்எஸ், சேவலாஸ், இந்த பஸ் எல்லாம் ஏறி போய் படிச்சேன். என்னை பாராட்டி நாளைக்கு அமெரிக்காவுல பட்டம் தராங்க. என்ன தராங்க? பட்டம். பட்டம் பட்டம் யாரும் விடுறது இல்லங்க. என்ன பட்டம் தெரியுமா? என்ன பட்டம்? இழுச்சா பட்டம். கிளாஸ்ல பெரிய கிளாஸ். என்ன கிளாஸ்? சர்பத்து கிளாஸ். சரிம்மா, அவனை நான் செக்அப் பண்ண முடிவு பண்ணிட்டேன். நல்லா இழுத்து விட தெரியுமா? என்னத்த? மூச்சு மேல பிடிச்சிருக்கும் கீழே திறக்கணும். ஸ்டெத்தஸ்கோப்ப காதுல மாட்டியா? மாட்டேமா. மேல பிடிச்சிருக்கும் கீழே திறக்கணும். என்னத்த? மூச்சு எப்படி கேளு? எப்படி இழுக்கணும். ஓகே? எப்படி எப்படி அழுகாத வாழைப்பழத்துக்கு வாயில வச்சிருவேன். மாமா கெடுத்துறாங்க. மாமா இந்த அல்ல லூஸ் டாக்டர் மாமா. நான் என்னமோ செய்யறேன் மாமா. என்னடா செய்றே? என்னமோ கல்லடக்கற கத்துறா மாமா. இது மாதிரி நல்லா ஃபீல் பண்ணி இழுக்கணும்னு சொல்ல வந்தேன். நல்லா செய்யுங்க. இப்ப செய்யுது கிட்ட வாமா. இங்க வாடா. லூசா டைட்டா பண்ணிடுவா. வந்தாத்தையும் செக் பண்ண முடியும். செக்அப் பண்ண முடியும். கட்டத்துல வாமா. 2 மசில் இன்றைக்கு முன்னால உடனே மசிலையா பார்க்க முடியும். நான் ஜோமா கிட்டத்துல வாமா. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கு. பாபா சரியாயிர மை சேட்டுக்காரனே, நான் செக்அப் பண்ண போறேன். நல்லா பாத்துக்க. லைட் நல்லா பெருசா போடுறேன். என்னமா எனக்கு குளிராச்ச வர மாதிரி பண்றேன். எனக்கு நரம்பு தலைச்சு அப்புறம் வாயில ஊத்தி விடுவேன். என்னடா இது ஆட்டுக்குடி பார்க்க மாதிரி மேனுகிட்டு இருக்கு. இருமாறு ஆரம்பத்தை பத்தி இருக்கு. என்ன சத்தமே கேட்க மாட்டேங்குது. ஏய் இல்ல இங்க சத்தமே கேட்க மாட்டேங்குவார்.
கால்ல மாட்டு தப்பா நினைச்சுக்கலாம் நம்ம மாட்டா சுகத்துல வேலை பார்த்து மாட்டு டாக்டரா நீ வைக்க மாட்டான் சரிவா காதல உன் காதுல வைக்கணுமியா என் காதல வைக்கணும் நீயா சொல்லக்கூடாதா அது மாவுருண்ட மண்ட பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் பாரு நாளைக்கு பரிச்சையில தேவைப்படும் பாத்துக்க நாடி எப்படி சார் இருந்தத்தன் எழுத்து இருக்கு உனக்கு பயங்கரமா நோய் பாய்ச்சு என்ன நோய் எங்கேயாச்சும் முடியா கை கால நடந்து மாடி வருது இல்ல கையில சோழல்னா வாய் ஆண் திறக்குது இல்ல மணல்ல உனக்கு தான் நொறு நொறையா போகுது உனக்கு வந்து சிக்கன் குனியா வந்திருக்கு சிக்கன் குனியா ஐயோ நாடத்துக்கு சிக்கன் குனியா உடனே உனக்கு டெஸ்ட் எடுக்கணும் என்ன டெஸ்ட்கள் எனக்கு மூச்சு ஏங்க விழுகுதா உனக்கு யூரின் டெஸ்ட் எடுக்கணும் நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்கு அசிஸ்டன்ட் அவங்க கூட அவங்க குடிச்சு பார்த்து சொல்லி எங்க வச்சிருக்கேன் உள்ளத என்ன செய்ய லேபுக்கெல்லாம் கொடுத்தா நாங்க குடிச்சு பார்த்துட்டு உடனே ரிசல்ட் உப்பு இருக்கா சக்கரை இருக்காங்க அங்க உட்காந்து பாரு மயக்கப்பட்டு கிடக்குறேன் பாரு விஷவாயு தாக்கி இங்க என்ன செய்யறேன் அப்படியா என்ன செய்ய வியாபாரம் பண்றீங்க சொல்லுங்க ஹலோ என்ன பழம் என்ன பழம் என்ன பழம் இது செக்க வந்த பழம் நல்லா சொல்லுங்க கையளவு புஞ்சை நஞ்ச புஞ்சை கேள்விப்பட்டிருக்கியா அந்த புஞ்சை அதத்தே நஞ்சே கடுப்பு புஞ்சை ஏத்தக்கூடாது கருப்பு புஞ்சால கையளவு புஞ்சைக்குள்ள கையளவு புஞ்சைக்குள்ள கணக்கில்லாத தென்னமரம் கணக்கில்லாத தென்னமரம் தென்னமரம் காட்டுக்குள்ள தென்னமரம் காட்டுக்குள்ள நான் கூட்ட போறேன் கலப்ப மாப்பிள்ள 2 பேரும் சேர்ந்து ஓட்டுவோமா இவள பொழப்ப இன்னைக்கு ஆட்டா கோயிலா நல்ல பொழப்ப நல்லா பொழப்பா கோயிலா ரொம்ப நாளா உன்னைய பார்க்க நினைச்சேன் உன்னைய பாக்குறேன் ஆகத்தை என்று சொல்லி ஆட்டு ஆகத்து என்று ஆட்டு கோயில ஆட்டு என்னடா பிள்ளை நைவா செய்யணும் காத்து ரோசா காத்து ரோசா பிள்ளைக்கு பேருக்கு பிடிச்சிக்கிச்சு டேய்
சுருக்கு பையில இருக்க விபூதி எடுத்து போடுறான். விபூதி எடுத்து அடிச்சுடுறான், பட்டம் போட்டு விடுறான். வாமா, அட வாமா, வரையில நான் என்னடா மிரண்டு ஓடுறது? அட சீக்கிரம் ஆமா, ஆகுது. நான் தம்பி ஏங்கி போய் கிடக்குறேன் பாரு. அங்கிட்டு போயிடாத, அவங்க ஊமை குத்தா குத்தி விடுவாங்க. ஆமா ஆமா, போ சரியாயிடும். முதல்ல அப்படித்தான் இருக்கு. முதல் தாண்டா போவேன், அப்புறம் திடீர்னு அப்புறம் போக போக சட்டு சமத்து போயிடும். நைவா கூட்டு கொண்டு போய் வச்சு நைவா ரெண்டு குத்து குத்தி விடுவியா? நீராதி நீரமுள்ள ராஜா நைவா செய்யணும். அப்ப எப்படி விடுவான்? காட்டு வழி போற முன்னே கவலைப்படாத, காட்டுக்கோழி வழி மறைக்கு கரையிலிக்காக மருது வாண்டி பேரு சொன்ன மருது வாண்டி பேரு சொன்ன புலிவோ நின்று காட்டுக்கோழி வழி மறைக்கு கலங்கி நிற்காதே என்று மருது வாண்டி பேரு சொன்ன புலிவோ நின்று பாரு. இது பிடிச்சி இழுத்தாங்கப்பா, யாரும் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? எங்க வந்த? அடிய குண்டியாட்டி போயிடலாம். ஏய் நான் சொல்றத கேளு. நான் கைய போய் விடுவாங்களா?
இந்த தன்னம்மா கோயில் வந்து விபூதி எடுத்து வந்து போடுங்க. எதையே கண்டு பயந்து போயிருக்குல்ல. சரிம்மா 15,000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்க. என்ன விபூதி எடுத்து போடுவோம். இன்னைக்கு சரியான ஆட்டம் ஆட பேயாட்டம். எனக்கு மட்டும் சாரி வந்துச்சு. என்ன செய்வேன்? கொட்டை அட்டை கொட்டை அட்டை வாயில ஒதுக்கிட்டு போடி. காலைல பூஜை வாங்குறேன், இல்லாட்டி சாமி அழைச்சிருவேன். கொட்டைக்கு அட்டை அழைச்சிருவேன். மாதிரி ஆளு சரியா வராதுமா. அதான் எப்படி பண்ணுமா போடுமா. ஐயன் நெடுந்தோறும் போகவேனா, யாரும் நினைக்கும் படியும் நடக்கவேனா. நாடகத்தை படுக்க வைக்க போறடியா. அதனால ஊரே திரண்டிருச்சு. ஏன் திரண்டிய வீட்டுக்கு போங்க. ஒற்றுமையா இருக்கு புள்ள, ஒற்றுமை ஆயிருச்சு. நீங்க ஒற்றுமையா இருக்கிறதா எனக்கு பொறுக்கிறாங்க. தூக்கி ஊம குத்தா 3 குத்து குத்து. கல்யாணம் பண்ணிக்க. ஏய் ஏய் 2 பேரும் ராசியா போய் கல்யாணம் பண்ணிக்கங்க. என்ன கோயிலா, நீ எவ்வளவு பெரிய ஆட்டக்காரி எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஏத்தாப்புல நடிக்கிற பாத்தியா, அதான் நீ பெரிய தெய்வமா. உண்மையாவே சொல்றேன். நன்றி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரிப்பு நடிகையில மக்களை எப்படி சிரிக்க வைக்கலாம் என்ற முறையில தன்னுடைய உடலை வற்புறுத்தி நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. அயல் சோற கை தட்டுங்க. அயல் எப்படி பண்ணுமா, எப்படி லவ் பண்ணலாம். அடக்கிட்டு வாங்க, கட்டிப்பிடி. கட்டி தத்தாடி காதல் வரும். கட்டினா உள்ள கீழே இருக்கு. அந்த பையனுக்கு அருணாக்கு பொறுப்பு எப்படி பண்ண தெரியுமா? சிலையில வீடு கட்டவா,
சேர்ந்து வசிக்க சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க பாவாடையில் கக்கூஸ் கட்டவா பேண்டு குமிக்க பாட்டை கெடுக்காத பிடிக்காது வேற பாட்டு பாடுறா கோயிலுன்னு கோயிலு அது நீதான் கோயிலு கோயிலு கருப்பாவா இருக்கேன் நீ சிறப்புடா அழகுன்னு அழகு அது நீதான் அழகு குயிலே கூவது அழகு கிராமத்து கோயிலுன்னு கோயிலே நான் தான் கோயிலே சொல்லு பார்க்கலாம். இந்த மஞ்சள் போட்டு தேக்கையில குஞ்ச தொட்டு பாச்சு நெஞ்ச தொட்டு தேய்ச்சோம்.
காய்கறி கட்டி கரும்பி கனி அமுதே கெடுத்துல வாடி எங்க அவளை காணா போயிட்டாளா மச்சான் போனா போயிட்டு போற சுண்டன 1000 வரும் என்ன வரும் சொரியத்தின் நாயா வரும் ஹலோ முருகன் 93 42 63 51 72 இந்த நம்பருக்கு 200 ரூபா கீழே இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து வாங்கிக்கலாம். பரிசோட பம்பர் சீட் இருக்கு, நம்பரை சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. ஏல 2000 ரூபாய் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது யாரு? அப்படியே நம்மளோட தவடிப்பட்ட பிள்ளைகளை மட்டும் நம்பக்கூடாது. இந்த அடிக்கு சொந்த கண்ணாக்கி வீதியிலே வாடி போயிருவா. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை நம்புங்கள் என்பதை எடுத்து கூறி ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்டவன் என்று சொல்லக்கூடியவன் தாய். ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாய் தன்னுடைய மகனை வந்து படிக்க வச்சு பெரிய நிலங்களை புறத்து படிக்க வைக்கிறா. மகன் படிச்ச பெரிய பணக்கார டாக்டர் ஆயிரான். நான் பெத்த மயனை டாக்டர் ஆயிட்டேன். கட்டி பிடிக்கும் போது 10 படிச்ச பெரிய டாக்டர் என் பக்கத்துல இருக்க கண்ணு தெரியாத குருட்டு தாயினுடைய அம்மா சொல்ல அசிங்கமா இருக்கு, விட்டு வெளியே போய் தலைமையை பிடிச்சி வெளியே தள்ளிவிடா. இந்த தாயை அப்பட்ட அழுதுகிட்டே போய் சாகப்படிய நேரத்தில் ஊர் முக்கியஸ்வரை கூப்பிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்தாலாம். நான் இறந்துட்டேன்னா என்னுடைய பிரேயத்துல கடிதத்தை வச்சு எரிச்சிருங்க, ஒருவேளை நல்லடக்க செய்யறக்கு என்னுடைய மகன் அந்த கடிதத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி எழுதிருந்தாலாம். அந்த கடிதத்தில் என்ன நினைச்சுனா, அப்பா மகனே கண்ணு தெரியாத குருட்டு தாய் நிறுத்தனோட அனுப்புனேன். ஏன் கண்ணு குழாந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமாப்பா? நீ சின்ன வயசுல விளையாண்டுகிட்டு இருக்கும் போது படாத பொருள் பட்டு உன்னுடைய கண் வென்றி அழிஞ்சு போச்சு. டாக்டரியா சொன்னாங்க, நீ வித்தமை கூடனா போறேன்னு சொன்னாங்க. இந்த வித்த மனசு கேட்கலையா? நான் வித்தமை கூடனா போறதுக்கு மனசு கேட்கல. அதனால என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் கண்ணை புடி உனக்கு நான் வச்சேன்டா. கண்ணு குருடுன்னு உண்மை எழுதியிருந்தாலாம். இதை படிச்சு பார்த்த மயனாப்பட்டவன் அழுது புரண்டானாம். இதை ஏன் அவங்க சொன்னா, நீங்க உண்மையான ஆம்பளையாக, உண்மையான மனிதனாக, உண்மையான மகனாக இருந்தா யார் ஒருத்தன் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுறானோ அவனே உண்மையான ஆம்பளையா, மனிதனா, மகனாக இருக்க முடியும் என்பதை எடுத்து கூறி அந்த அம்மாவை பாடி நாடகத்தின் ஒரு நன்றி. 300 நாள் சுமந்து என்னும் மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 நாள் தவம் இருந்து என்ன பக்குவெடுத்து அம்மமாரிலையோ அம்பத்தோளுலையோ நாம் உறங்க ஏன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நித்தம் நித்தம் சொட்டி எனக்காக பாடுபட்ட சாமி இன்னைக்கு நீதாயே சாமி. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவர நினைச்சா அவ உத்தமனே நான்தான், அந்த உத்தமியே மறந்தா அவ செத்தவனே நான்தான். 10 மாதம் என்ன சுமந்து எடுத்து
மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா உன்னப்பாட வார்த்தை இல்ல அம்மா காதடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா எங்க சுமந்து பற்றி எடுத்து அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே பாசத்துக்கு முன்னாலே எத்தனை பாசங்கள் இருந்தாலும் தாய் பாசத்திற்கு ஈடு வேற எந்த பாசமும் கிடையாது என்பதை எடுத்து கூறி புருஷங்காரன் விட்டுட்டு இறந்து வேறா மயனை படிக்க வைக்கணும்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறா பணக்காரன் ஆகிறேன் ஊருக்கு வர்றேன் வீடு நிலங்கரை எல்லாத்தையும் வித்துட்டு ஆத்தா உன்னை நான் சிங்கப்பூர் கூட்டி போறேன்னு சொல்லி என்னை பத்த ஆத்தாவை கூட்டிட்டு போறேன் காசாக்கி வீடு நிலங்கரை நகை நட்டு எல்லாத்தையும் வித்துட்டு காசாக்கி கூட்டிட்டு போறேன் ஏர்போர்ட்ல கொண்டு உட்கார வச்சுட்டு இருமா உனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறேன் போன பிள்ளைய 4 மணி நேரமா காண இந்த ஆத்தா பதறா பெத்த மனசு பதறுது அங்க போர்டிங் பண்ணக்கூடிய ஆபீசர் பாக்குறாரு என்னடா அந்த அம்மா அங்க இங்கே அலமோதே என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி விசாரிக்கும் போது ஐயா நான் பெத்த பிள்ளை 1 மணி நேரத்துக்கு மேல பசி இருக்க மாட்டேன் போன பிள்ளைய காணமுங்க அப்படின்னு சொல்ல போர்டிங் பண்ணக்கூடியதுல பார்க்கும்போது அவன் 4 மணி நேரத்துக்கு முன்னால போன பிளைட்ல ஏறி சிங்கப்பூர் போயிட்டான் இந்த தாய் மயம் போயிட்டான்னு சொன்னோன்னு நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்தாலாம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரி கொண்டு அனாத ஆசிரமத்துல கொண்டு வச்சாராம் இதையே நான் உங்களுக்கு சொல்றேன்னா உண்மையாலுமே சொல்றேன் குடியிருந்த கோயில் என்று சொல்லக்கூடிய தாயின் தகப்பனும் தான் இந்த உலகத்துக்கு முதல் தெய்வம் நீ 1000 கோயிலுக்கு அன்னதானம் போட்டாலும் 10,000 கோயிலுக்கு நீ பாத யாத்திரை நடந்தாலும் பெத்த தாயை பட்டினி போட்டு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் சுயேட்சமாகாது அதனால நம்ம இருக்கிறதுக்கு கருவறை என்று சொல்லக்கூடிய அறை வைத்தவள் பெற்ற தாய் அந்த தாய்க்கு வீடு வைத்து கட்டக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வீட்டில் ஒரு அறை வைத்து கட்டாத மனிதனாக இருக்க முடியாது என்பதை எடுத்து கூறி தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்கள் என்பதை எடுத்து கூறி வாய்ப்புக்கு நன்றி உடைய அத்தனை நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு நன்றி வணக்கம். எஸ் மறைக்குளத்தை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் ராமர் அண்ணன் அவர்கள் பப்பனுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுக்கிறார். மறைக்குளத்தை சேர்ந்த டீக்கடை ராமச்சந்திரன் அண்ணன் அவர்கள் 100 ரூபாய் பப்பனுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். தாயுடைய பாடலை பாடியதற்காக அன்பளிப்பளித்திருக்கூடிய அன்னார்கள் அவர்களுக்கு நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். காவல்துறை ஆய்வாளராக இருந்து அன்பளிப்பு கொடுத்திருக்கூடிய அண்ணா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.